பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவர் உன்மேல் அன்பு வைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை நீங்கள் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அன்பு வைத்து ஆசீர்வதித்து என்னை பெருகச் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த உலகத்தினுடைய அன்பும் ஆதரவும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நிலைக்காமல் இருந்திருக்கலாம். இந்த உலகத்தினுடைய அன்பும் ஆதரவும் ஒருவேளை உங்களை திருப்திப்படுத்தாமல் அல்லது முழுமையை அனுபவிக்காமல் அநேக வேதனைகளையும் கஷ்டத்தையும் கசப்பையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்னை ஆதரவு கொடுத்து என்னை பெருக பண்ணி என்னை ஆசீர்வதிக்க அது வல்லமையுள்ளதா இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். அவருடைய அன்பு மிகவும் மேலானதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். என்னை சுற்றிலும் பல்வேறு அன்பு வந்தாலும் அந்த அன்பு எல்லாம் கானல் நீரை போல் அநேக நேரங்களில் கரைந்து போய் விடுகிறது. தேவைக்காக ஸ்தோத்திரம் பிரியப்படுத்தும்படியாய் வருகிற சாதாரண அன்பு அநேக நேரங்களில் புகையை போல் மறைந்து போய் விடுகிறது. ஆனால் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காத, என்னை தள்ளிவிடாத, என்னை தூக்கி எறியாத ஒரு நல்ல விலையேறப்பெற்ற அன்பு எனக்காய் இன்றைக்கும் துடித்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? தகப்பனாய் இருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் உன்மேல் அன்பு வைக்கிறேன். Praise God. Hallelujah. இந்த நாள்ல அப்பா உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த உலகம் என்னுடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்து அன்பு வைக்கும், பணத்தை பார்த்து அன்பு வைக்கும், அதிகாரத்தை பார்த்து அன்பு வைக்கும், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய மேன்மையை பார்த்து தான் உலகம் அன்பு வைக்கும். ஆனால் எந்த மேன்மையும் இல்லாமல் தாழ்மையில் இருக்கும் பொழுது, அழுக்கில் இருக்கும் பொழுது, பன்றிகளுக்கு பின்பதாய் அலைந்து திரிந்த என்னையும் ஒரு அன்பு தேடி வந்ததல்லவா? அது உன்னதமான விலையேறப்பட்ட களங்கமில்லாத இயேசுவின் அன்பு மாத்திரமே. சபையே, தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை நீங்கள் யார் எந்த இடத்தில் கேட்டாலும் உங்களை நேசிப்பதற்கு உண்மையான அன்போடு உன் தகப்பன் உன் அருகாமையில் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அந்த அன்பு நிலையான அன்பு. அது கானல் நீர் அல்ல, அது புகை அல்ல. சொத்துரம். நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அந்த அன்பு என்னை தாங்கி பிடிக்கும். தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிற கேள்வி, உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? உன் அன்புக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்? வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் உம்முடைய அன்பு என்னை பிடிக்கிறது. பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய அன்பு என்னை தாங்குகிறது என்ற வார்த்தையின் பிரகாரம் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை வெறுக்காத, என்னை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல அன்பு இன்றைக்கும் எனக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. சபையே, மாயமான அன்பை, ஏமாற்றப்பட்ட அன்பிலே அநேக வேதனையோடு அநேக கசப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? உண்மையான இயேசுவின் அன்பு உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சபையே, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இயேசுவை குறித்து அழகான வார்த்தைகளை வாசிக்க முடியும். அவர் என்மேல் வைத்திருக்கிற அன்பு ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசுங்க.
நினிவே பட்டணத்தை அழிக்கணும்னு போனாரு. ஆனா அடுத்த செகண்ட் ஸ்தோத்திரம் அந்த ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உடனே அந்த திட்டத்தை மாத்திட்டு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத என் ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன். இதுதாங்க உண்மையான அன்பு. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். சோதம் குமார பட்டணத்தை அழிப்பேன்னு உள்ள போனாரு. ஆனா ஆபிரகாம் லோத்துவுக்காக அவன் குடும்பத்திற்காக திறப்புல நிற்கும் பொழுது ஸ்தோத்திரம் என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சத்தத்திற்கு நான் செவி எடுக்காமல் போய்விடுவேனோ, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் குடும்பத்தை காப்பாற்றாமல் போய்விடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையிலையும் ஆபிரகாம் என்கிற ஒரு சிநேகிதனுக்காக, ஓ பிரைஸ் காட், எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. ஹல்லேலூயா. அது சிநேகிதனின் அன்பை காட்டிலும் மேலானது. அது தகப்பனின் அன்பை காட்டிலும் மேலானது. பிரைஸ் காட். அந்த ஆபிரகாம் என்கிற சிநேகிதனுக்காக ஸ்தோத்திரம் அந்த அன்பு துடித்து தூதர்களை விட்டு லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்துச்சான். என்னை சுற்றிலும் எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் உண்மையான நண்பனாய் இருக்கிற இயேசுவை போல என்னை பிரதிபலன் பார்க்காமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிப்பதற்கு இந்த பூமியில் யாரும் கிடையாது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். எந்த சூழ்நிலையும் என்னை புறம்பே தள்ளாதவர். நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பிரைஸ் காட், அது ஒரு தாயின் அன்பை காட்டிலும் மேலானது. ஒருவன் குற்றுயிராய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். ஆசாரியன் ஒரு பக்கமாய் விலகி போனான், லேவியன் ஒரு பக்கமாய் விலகி போனான். ஆனா நல்ல சமாரியனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வேகமாய் வந்து மனதுருகி காயத்திற்கு மருந்து கட்டி சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை பராமரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இதுதான் தாயினின் அன்பினை காட்டிலும் மேலான அன்பு. பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், எல்லா ரீதியிலும் என்னை அன்பு செலுத்துவதற்கு இயேசு இருக்கிறார். ஒரு தாயை இருந்தார்னா தாயை காட்டிலும் அன்பு, ஒரு தகப்பனின் அன்பு இருக்குன்னா அந்த தகப்பனின் அன்பை காட்டிலும் மேன்மையான அன்பு. பிரைஸ் காட். ஒரு நண்பர் இருக்கார் அப்படின்னா அந்த நண்பனின் அன்பை காட்டிலும் மேன்மையான அன்பு. சபையே, அவர் உண்மையில் அன்பு வைத்து. பிரைஸ் காட். நிறைய அன்பினால ஏமாற்றப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? நிறைய அன்பினால ஸ்தோத்திரம் உங்களுடைய இருதயத்தில் அநேக வடுக்கள் இருக்கிறதா? ஆறாத காயங்கள் இருக்கிறதா? அநேக அன்புகள் புகையை போல, காணல் நீரை போல கரைந்து போன நிலைமையில் அநேக ஏமாற்றத்தோடு தோல்வியோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டு இருக்கிறீர்களா? அப்பா உங்களை பார்த்து சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் உன்மேல் அன்பு வைத்து. பிரைஸ் காட். வெறும் அன்பு வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போறவரல்ல. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, அந்த வசனத்தை நீங்க தயவு செய்து வாசித்து பாருங்க. 7:13 சொத்துரும் அன்பு வைத்து, அன்பு வைத்து உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இதுதான் அவருடைய அன்பினுடைய வெளிப்பாடு. வெறும் அன்பு மாத்திரம் அல்ல, அன்பு வச்சு என்னை ஆசீர்வதித்து நான் எந்த இடத்துல அழிஞ்சு போகணும்னு நினைச்சாங்களோ அதே இடத்துல என்னையும் என் குடும்பத்தையும் பெருக பண்ண அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அன்பிற்காய் காத்திருங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த அன்பு உங்களை தேடி வருங்க. 430 வருஷம் அடிமைகளாய் இருந்தார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேடி அவங்க போட்ட அந்த சத்தத்தை பார்த்து சோத்துரும், என் ஜனங்களை நான் எப்படி கைவிடுவேன் தேடி வந்துச்சுல. அந்த அன்பு இன்றைக்கு உங்களை தேடி கொண்டிருக்கிறது. இளைய குமாரன் எப்பொழுது வருவான் என்று தகப்பன் தாங்கி ஏங்கி கொண்டிருந்தானே, அதே தகப்பனின் அன்பை போல உங்களுக்காய் ஆண்டவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உண்மையான அன்பினிடத்திற்கு வாருங்கள். பிரைஸ் காட். உண்மையான அன்பினிடத்திற்கு வாருங்கள். மெய்யான அன்பு, களங்கமில்லாத அன்பு, எதிர்பார்ப்பில்லாத அன்பு, பரிசுத்தமான விலையேறப்பட்ட அந்த அன்பிற்கு பக்கத்துல வாங்க. இயேசுவுக்கு பக்கத்துல வாங்க. அவர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகச் செய்வார். உங்க பிள்ளைகள் மேல் அன்பு வைப்பார், உங்கள் குடும்பத்தின் மேல் அன்பு வைப்பார். அந்த அன்பு இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அளவே இல்லை. அவ்வளவு நீளம், உயரம், அகலம். அந்த அன்பினால கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. அது சொல்லுகிறது, அன்பின் கயிறுகளினால் நான் இழுத்துக் கொள்வேன். சபையை நம்புங்கள், இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை அன்பு என்கிற கயிறுகளினால் இழுத்துக்கொள்ள ரெடியாய் இருக்கிறார். நீங்கள் வருவதற்கு ஆயத்தமா? மெய்யான அன்பிற்கு பக்கத்திலே வாருங்கள்.
அழகாய் நடத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உன் மேல அன்பு வச்சு நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. அன்பின் கயிறுகளினால் உன்னை இழுத்து கொள்ளுவேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின் பிரகாரம் என் சனங்களை அன்பின் கயிறுகளினால் கட்டி இழுத்து கொள்ளுவீராக. எந்த தோல்வியில, எந்த ஏமாற்றத்தில், கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவைகளிலிருந்தெல்லாம் என் தேவனுடைய பிள்ளைகளை வெளியே இழுத்து கொண்டு வருவீராக. உண்மையான அன்பின் மகிமையை கண்ணார காண கர்த்தர் உதவி செய்யும். பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அன்பு செலுத்துகிற அன்பர் உங்க கூட இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருடைய அன்பு அநேகருடைய காயங்களை கட்டி உயர்த்துவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.